வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய, ரொம்ப ஒரு சுவையான, அசல் மட்டன் மாதிரியே அதே சுவையில இருக்கக்கூடிய வெஜ்ஜு கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வெந்நீர் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த வெந்நீரில் நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லா கொதிக்கிற வெந்நீராக சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறின பிறகு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 வாழைக்காய் எடுத்துக்குவோம். இந்த 2 வாழைக்காயை நம்ம அப்படியே முழுசாகவே வேக வைக்கணும். முழுசாக வேக வச்சு நம்ம தோல் உரித்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு வாணலில் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கரெல்லாம் நல்லா 2-3 தடவை பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம அரைச்சிக்கணும். நல்லா சுத்தமாக பிழிஞ்சிக்குங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. கூழாக அரைச்சிட வேண்டாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இதை தோல் உரித்து நம்ம எடுத்துக்கலாம். இதை துருவி எடுக்க போகிறோம் நம்ம இந்த வாழைக்காயை. இந்த வாழைக்காய் உங்களுக்கு ஒரு 60% வெந்தால் போதும். ரொம்ப குழன்னு வேக வைக்கக்கூடாது. அப்புறம் துருவறதுக்கு வராது. அதனால் அது வெந்த பிறகு ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால் ஒரு 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் குறைவாகவே வேகணும். அப்போ தான் துருவறதுக்கும் நல்லாயிருக்கும். அதை கோலா உருண்டை செய்கிறதுக்கும் அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2 வாழைக்காயுமே நல்லா துருவி எடுத்துப்போம். இப்போ 2 வாழைக்காயுமே துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இந்த சோயா சங்க்ஸோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இதுக்கு முக்கியமாக டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த மசாலா தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி, இந்த அளவுக்கு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, 2 பாதாம், ஒரு பட்டை, ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, இவ்வளவு தான். இதை நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கெட்டியான துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. முதல்ல இந்த சோம்பு, கசகசா, பாதாம்லாம் அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா தேங்காய், பொட்டுக்கடலை அரைச்சிக்கிட்டு, இருக்கிற அந்த வெங்காய தக்காளியிலே இருக்கிற தண்ணியிலே அரைச்சி இந்த மாதிரி கெட்டியாக துவையல் மாதிரி எடுத்துகிட்டு வந்துங்க. இப்போ இதையும் நம்ம வேறு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காய், சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு, அது கூடவே இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம காரம் சேர்க்கணும். இதுக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட்டு சேர்க்குறேன். உப்பு மட்டும் நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இது காரம் இல்லாத மிளகாத்தூள், அதனால் நான் 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இங்கே காரம் அதிகமுள்ள மிளகாத்தூளாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க போதும். ஏன்னா அந்த வாழைக்காய் ரொம்ப காரம் தாங்காது. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து இப்போ நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். நமக்கு சேர்த்துருக்கிற காரம், உப்பு எல்லாம் இதில் ஏறுற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ இது மட்டன் கோலா உருண்டை மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள். சுவையிலையும் அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி சைஸில் உருண்டை உருட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். நான் முதல்ல ஒரு 10 உருண்டை உருட்டிக்கிறேன். இப்போ உருண்டை உருட்டியாச்சு. எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சது போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ இது விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க. இது போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே சாஃப்டான பொருள் தான், சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் போட்ட உடனே மட்டும் திருப்பி விடாதீங்க.
கொஞ்சம் வெந்த பிறகு பிரட்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் புது வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதோட நிறமும் மாறி இருக்குது. அசல் மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உருண்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு. நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த உருண்டைகளையும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான அசல் மட்டன் சுவை மாதிரியே அதே சுவையில் வெஜ்ஜு கோலா உருண்டை வாழைக்காயும் சோயா சங்க்ஸையும் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜ்ஜு கோலா உருண்டை. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது இந்த கோலா உருண்டையை வச்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இது வெஜ்ஜு கோலா உருண்டைன்னு. அந்த அளவுக்கு இது மட்டன் மாதிரியே இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோயா சங்க்ஸ் வந்து அந்த சாப்பிடும்போது அந்த மட்டன் சாப்பிட்ற மாதிரி அதே ஃபீலில் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் 2 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த வெஜ்ஜு கோலா உருண்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அன்பான கருத்துக்களை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.